ஹலோ ஆல். ரீசெண்டாக நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி அவங்க வந்து கோல்டு கொஞ்சம் நாளைக்கு வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிக்வெஸ்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது எதுக்காகன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான். சிம்பிளாக சொல்லணும்னா, நம்மள்ட்ட வந்து வெளிநாட்டிலேருந்து ஏதாவது ஒரு ஜாமான் வாங்கணும் அப்படின்னா, அது வந்து யூஎஸ் டாலரில் கொடுத்து தான் வாங்குவோம். ஸோ அதுக்கு நம்மள்ட்ட ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்னு சொல்லி சேவிங்ஸில் இருக்கும் ஆர்பிஐட்ட. இப்போ கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு $700 அதாவது 700 பில்லியன் யூஎஸ் டாலர் வந்து நம்மள்ட்ட இருக்குது. நம்ம அதிகமாக இம்போர்ட் பண்ணுறதுல பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இடத்துல க்ரூட் ஆயில் இருக்குது, ரெண்டாவது இடத்துல கோல்டு இருக்குது. இந்த க்ரூட் ஆயில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 130 to 140 பில்லியன் யூஎஸ் டாலர் கொடுத்து ஒரு வருஷத்துக்கு நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். ரெண்டாவது இடத்துல இருக்கிறது கோல்டு. இது பார்த்திங்கன்னா 70 to 80 பில்லியன் யூஎஸ் டாலர் கொடுத்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ யூஎஸ் அண்ட் ஈரானுடைய வார் வந்ததுனால நமக்கு ஆக்சுவலாக கிடைக்கக்கூடிய க்ரூட் ஆயிலுங்கிறது வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக கிடைக்க மாட்டேது. ரெண்டாவது ஏற்கனவே வாங்கிட்டு இருந்த பேரலுமே பார்த்திங்கன்னா அதோடய ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேரல் வந்து $72 $80 தான் இருந்துச்சு. பட் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பேரல் வந்து $110 $120 போயிடுச்சு. ஸோ வந்து அந்த க்ரூட் ஆயில் வாங்குறதுக்கே நம்ம அதிகமான $US கொடுத்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோங்கிறப்ப அடிஷ்னலாக கோல்டுக்கு தேவையில்லாமல் அதிகமான $US நம்ம கொடுத்து செலவு பண்ணோம் அப்படின்னா நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய இந்த ரிசர்வுங்கிறது கம்மியாயிடும். ஆர்பிஐட்ட இருக்கக்கூடிய ரிசர்வ் கம்மியாயிடும். ஸோ அப்படி அதோடைய ரிசர்வ் நம்மள்கிட்ட கம்மியாயிடுச்சு அப்படின்னா ஃப்யூச்சரில் நம்ம வந்து தேவையான பொருளை வந்து ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ண முடியாது. ரெண்டாவது நம்மளுடைய இந்தியன் கரன்சியோட வேல்யூ இருக்குல்ல $, அது வந்து ரொம்ப ட்ராப் ஆகிடும். அண்ட் ஓவராலாகவே எக்கனாமிக் வந்து சில க்ரைசிஸ் வந்து வரும். ஸோ இதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் வந்து இப்போதைக்கு கொஞ்சம் நாளைக்கு கோல்டு வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பிஎம் மோடி அவங்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா கோல்டுங்கிறது நமக்கு ஒரு அசட், அதுக்கப்புறம் அது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் கமாடிட்டி தானே தவிர ஒரு எசென்ஷியலான ஒரு பொருள் கிடையாது. இன்றைக்கி கோல்டு இருந்தால் தான் நம்மளால் வாழ முடியும் அப்படிங்கிற மாதிரி உள்ள விஷயம் கிடையாது. பட் க்ரூட் ஆயில், அதர் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம், மற்ற விஷயங்கள்லாம் வந்து நமக்கு ரொம்ப எசென்ஷியலான பொருள். ஸோ அப்போ அதுக்கெல்லாம் நமக்கு $, ரிசர்வ் இருந்தால் தான் அதை பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ரிக்வெஸ்ட் அவங்க கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.